When, ma'am? Okay. So today, Dashakam 19, Ekona Vimsha Dashakam, Bhumya Dukkam. அதாவது பூமியுடைய துக்கம். பூமாதேவி ரொம்ப வருத்தப்படுறா. ஏன் வருத்தப்படுறா? ரொம்ப அதர்மம், துஷ்டர்கள் ஜாஸ்தியா போயிட்டா. அதனால அவ அந்த பாரத்தை தாங்க முடியல. அதுக்கு ஒரு உபாயம் கேட்கிறான்ற மாதிரி வரும். போன இதுல நம்ம ராமர் கதை பார்த்தோம். சோ இது என்னன்னா பூர்வ பீடிகை ஃபார் கிருஷ்ணா அவதாரம். சோ இதுல இருந்து 19, 20, 21, 22 4 தசகம் கிருஷ்ணாவதாரம் அதனுடைய கதை தான் வரும். சோ இது கிருஷ்ணாவதாரம் எதற்காக தோன்றித்து அப்படிங்கறது அந்த பூர்வ கதை தான் இந்த தசகம் நம்மளுக்கு வருது. பூமியா துக்கம். சோ இதுல எப்படி ஆரம்பிக்கிறா அப்படின்னா, பூமியில துர்ஜனங்கள் ரொம்ப நிறைய அதிகமா ஜனிக்க ஆரம்பிச்சுட்டா. அந்த பூமி பாரம் ரொம்ப ஜாஸ்தியா ஆயிடுத்து. பூமாதேவி என்ன பண்றா, அந்த பாரம் தாங்க முடியல. அதனால ஸ்வர்க்கத்துக்கு போறா. தேவர்களிடம் போய் முறையிடுறா, இதுக்கு ஏதாவது உபாயம் சொல்லுன்னு. ஆனா எந்த பலனும் இல்ல. அதனால என்ன பண்ணா, தேவர்களும் காமதேனுவையும் அழிச்சுண்டு, சரி பிரம்மாட்ட போய் கேட்போம், இதுக்கு ஒரு உபாயம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாட்ட போறா. அப்போ பிரம்மா சொல்ற, பூதேவியே, உன் பாரத்தை குறைக்கிறதுக்கு நான் சக்தி உடையவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றார், அத்தனை பேரையும் அழைச்சுண்டு பூமாதேவி, தேவர்கள், காமதேனு, பிரம்மா எல்லாருமா சேர்ந்து பார்க்கடலுக்கு போறா பகவான் விஷ்ணுவை பார்க்கறதுக்கு. எல்லாரும் பார்க்கடலுக்கு போய் பிரம்மா என்ன பண்ற, முதல்ல போனவொடனே புருஷ சூக்த ஜபம் பண்றாரா அங்க. உடனே விஷ்ணு மனசு ரொம்ப குளிர்ந்து போனார். அவ முன்னாடி தோன்றி எல்லாரையும் கை கூப்பி வரவேற்றார். அப்புறம் அவருக்கு தெரிஞ்செடுத்த அவரே தெரிஞ்சுட்டார், இவ வந்த காரணம் என்ன அப்படிங்கறது அவர் தெரிஞ்சுட்டார். சோ பகவான் விஷ்ணு தானே சொல்ல ஆரம்பிச்சுட்டார். பூமியோட துக்கத்தை நானோ இல்ல பிரம்மாவோ தீர்க்க முடியாது. அவ கர்மத்தையும் விதியையும் யாராலையும் மாத்த முடியாது. அப்படி இருக்கும் பொழுது பூமியோட பாரத்தை குறைக்க நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றார். அத சொல்லிட்டு முக்கியமா சொல்றார், தெய்வமே ஆனாலும் விதியை அனுபவித்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்ற. என்னுடைய சொந்த அனுபவம் அது அப்படின்னு சொல்லி விஷ்ணு தன்னுடைய கதைய சொல்றார். வைகுண்டத்துல அவருக்கு தனி இடம் இருக்கு. லக்ஷ்மி அவ்வளோ மங்களகரமான அழகான பத்தினியும் இருக்கா. ஆனா அவரால அந்த வைகுண்டத்துல சுகமா மகாலட்சுமியோட வாழ முடிந்ததா? இல்ல. ஏன்னா தெய்வத்தால் தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் திருப்பியும் பல அவதாரங்கள், மீனாக, ஆமையாக, வராகமாக அவதரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதுவும் கர்மானாலதான். அது மட்டுமா, மனித உடம்போட சிங்கத்தலையோட இருக்கிற அந்த நரசிவ அவதாரத்தையும் எடுக்க வேண்டியிருந்தது. அதை தவிர குதிரை தலையோட ஹயக்ரீவ அவதாரமும் எடுக்க வேண்டியிருந்தது. அப்படி அந்த ஹயக்ரீவ அவதாரம் எடுக்கும் பொழுது பல பேரும் பரிகாசம் பண்ணார். சோ பரிகாசத்துக்கும் ஆளானார். இது எல்லாமே அவர் அந்த கர்மாவினால். இதெல்லாம் யாராவது விரும்பி செய்வாளா? ஆனா நான் செய்ய வேண்டிய கட்டாயம். இது காரணத்தோட தான் நான் இந்த அவதாரம் எல்லாம் எடுத்தேன். இது தேவர்களுக்கும் நன்னா தெரியும். இப்படி இருக்கும் பொழுது பூமியோடைய பாரத்தை எப்படி என்னால் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய விதியை பத்தி சொல்றார். மச்ச கூர்ம அவதாரத்திலேயாவது எனக்கு துக்கம்ங்கிறது கொஞ்சம் குறைவுதான். ஆனா ஒரு ராம அவதாரத்துல தசரத குமாரனாக அவதரித்த அந்த துக்கம் இருக்கே, அது சொல்லி மாளாது. காட்டுல அலைஞ்சேன், நாட்டை இழந்தேன், அப்பாவை இழந்தேன், சீதாவை பிரிஞ்சேன் அப்படின்னு எல்லாத்தையும் அடிக்கின்னு போற. அப்பேற்பட்ட துக்கத்தை நான் அனுபவிச்சேன் அந்த ராமர் அவதாரத்துல அப்படின்னு சொல்றார். சோ லக்ஷ்மணன் மட்டுமே சீதையும் அபகரிச்சுன்னு போன அப்புறம்
லக்ஷ்மணன் மட்டும்தான் பக்கத்துல உதவியா இருந்தான். அதுக்கப்புறம் வந்து எனக்கு உதவி செஞ்சது யாருன்னு நினைக்கிறேன்? வெறும் அந்த வானர கூட்டம் தான். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமாவதாரத்தை இன்னும் கொஞ்சம் சொல்றார். அந்த வானர கூட்டத்தோட உதவியோட அந்த ராவணனை நான் வதம் செஞ்சேன். கற்புக்கரசியான அந்த சீதையை மீட்டுண்டு அயோத்திக்கு வந்து அந்த இழந்த ராஜ்யத்தை திருப்பியும் பெற்று பட்டாபிஷேகமும் நடந்தது. அதோட விட்டுதா? அதோட என் கர்மா உடல. ஏதோ ஒரு துஷ்டன் சீதையை பழித்தான். அதன் காரணமாக அவள வெளியில அனுப்ப வேண்டியிருந்தது. இன்னி வரைக்கும் எல்லாரிடமும் நான் பழிச்சொல் கேட்டுன்னு இருக்கேன் அதுக்காக அப்படின்னு ராமர் நொந்துண்டாராம். சோ ராமர் சொல்றார், எனக்கு வந்து 3 விதமான அபிஷேகம் நடந்தது. ஃபர்ஸ்ட் வந்து நஷ்டமான அபிஷேகம். அதாவது முதல்ல பட்டாபிஷேகம் பண்ணது வந்து நிறைவேறாம போச்சு இல்லையா? சோ அது நிறைவேறாத அபிஷேகம். அதாவது அப்புறம் தான் காட்டுக்கு போயிடுறாரு இல்லையா? சோ அது பேரு நஷ்டமான அபிஷேகம்னு சொல்ற. அப்புறம் 2வதா நடந்தது உண்மையான பட்டாபிஷேகம். அதாவது திருப்பியும் அவர் ராவண வதம்லாம் முடிச்சிட்டு அயோத்திக்கு வந்தார் இல்லையா? அப்புறம் நடந்த அந்த பட்டாபிஷேகம். 3வது துஷ்கீர்த்தியால் பட்டாபிஷேகம். அதாவது இந்த பழிச்சொல். சீதைய வந்து அனுப்பிச்சு விட்டுட்டார் இல்லையா? சோ அந்த பழிச்சொல்லான அந்த அபிஷேகம். சோ 3 விதமான அபிஷேகம் எனக்கு நான் வாழ்நாள்ல கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சோ இது எல்லாமே வந்து நான் கர்ம பந்தத்திற்கு ஆஹ் எனக்கு அப்படி கர்ம பந்தம் இல்லாம இருந்திருந்தா இந்த மாதிரி கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சிருப்பாரா விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சொல்றார், இந்த கர்ம பந்தத்துக்கு கட்டுப்பட்டவன் இல்லைன்னா இப்படி ஒரு துக்கம் எனக்கு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அவர் சொல்றார், நான் மட்டும் இல்ல, இத கேட்கிற நீங்களான தேவர்கள், அந்த பூமி எல்லாருமே கர்ம பந்தத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் தான். எல்லோரும் இந்த மாயைக்கு அடிமையானவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அந்த மாயையே இல்லாதவா யாரு அப்படின்னு கேட்டா அது அந்த தேவி மட்டும்தான். அவ அந்த ஆஹ் கர்ம பந்தம் அதற்கு எல்லாம் அப்பாற்பட்டவளா இருக்கக்கூடியவள் அந்த தேவி மட்டும்தான். அதனால இந்த கர்ம பந்த விடுதலை பெறணும்னா ஒரே வழி அந்த தேவியை துதிக்கிறது தான். அவளால மட்டும்தான் இந்த பூமியுடைய துக்கத்தை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ற மகாவிஷ்ணு. விஷ்ணு அந்த மாதிரி சொன்ன உடனே எல்லாரும் பக்தியோட தலைய குனிஞ்சுண்டு எல்லாருமா சேர்ந்து அம்பாளை தேவியை துதிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த தேவி அவ முன்னாடி காட்சி தந்தா. எப்படி செக்கச்செவேல்னு ஒரு ஒளியோட, அதாவது காலை உதிக்கின்ற சூரியனின் ஒளி போல அந்த தேவி அவ முன்னாடி தோன்றினா. அஞ்ஞானம் என்னும் இருளை போக்குபவளாக தோன்றினாள். என்ன சொன்னா அந்த தேவி அப்படின்னா, அவ சொன்னா, விஷ்ணு வந்து வசுதேவ புத்திரனாக யதுகுலத்துல அவதாரம் செய்வார். அவரே துஷ்டர்களை சம்ஹாரம் செய்வார். அதுக்கான அந்த சக்திய நான் தகுந்த சமயத்தில் அவருக்கு தருவேன். நானுமே வந்து அந்த தேவியின் அம்சமாக அந்த கோகுலத்தில் யசோதையிடம் தோன்றுவேன். அனைத்து தேவ காரியத்தையும் முடித்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் சொல்றார். சோ இதுதான் வந்து நம்மளுக்கு கிருஷ்ணாவதாரம் எதற்காக ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டதுங்கிற அந்த பூர்வ கதைங்கிறது இதுதான். சோ அவ அப்படி சொல்லி விஷ்ணுவே வந்து கிருஷ்ணனா அவதாரம் பண்ணி துஷ்டர்களை எல்லாம் இது சம்ஹாரம் பண்ணி பூமியின் பாரத்தை குறைப்பா அப்படின்னு சொன்னான். அது தவிர அம்பாள் திருப்பியும் தேவி சொல்றா, இந்த மாதிரி இந்த பூபார நாசத்தை விஷ்ணுவே நடத்துவார், துஷ்டர்களை சம்ஹாரம் செய்வார், உலகத்துக்கு நன்மையை அளிப்பார். இந்த நல்ல காரியத்துக்கு தேவர்கள்ட்ட சொல்றா, அம்பாள் சொல்றா, இந்த நல்ல காரியத்துக்கு தேவர்களாகிய நீங்களும் உங்களோட பத்னிகளோட அந்த யதுகுலத்தில் தோன்றி தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு
எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு அந்த தேவி சொல்லி மறையறா. இதுதான் பூமி துக்கம்ங்கிறது. கடைசி ஸ்லோகத்துல நம்ம பாலேலி நம்பூதிரி என்ன சொல்றார் அப்படின்னா, அம்மா என் மனசுங்கிற அந்த பூமியிலையும் எக்கச்சக்க துஷ்டர்கள் இருக்கா. துஷ்டர்கள்னு அவர் சொல்றது தீய சிந்தனைகள். சோ என் மனசுங்கிற பூமியில தீய சிந்தனைகள்ங்கிற துஷ்டர்கள் பெருகி இருக்கிறார்கள். அந்த துஷ்டர்கள் யாருன்னா நம்ம அந்த காம குரோதாதிகள் தான் அந்த துஷ்டர்கள். சோ நீ என்னுடைய இதயத்தில் அவதரித்து இவர்களை சம்ஹாரம் செய்யுங்கள். என் மனதில் இருக்கும் அந்த தீய சிந்தனைகளை அகற்றி சுத்தப்படுத்த வேண்டும் அப்படின்னு அம்பாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன். இதுதான் பூமியா துக்கம். இதுக்கப்புறம் இது வந்துரும் கிருஷ்ணாவதாரம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டோரி அது வர ஆரம்பிச்சிடும். ஸ்லோகத்துக்கு போலாம். யார்லேன்மா? வாணி வாணி. புராதரா துர்ஜன பாரதீனா समं सुरभ्या विबुधैश्च देवी विधिं समेत्य स्वदशामुवाच सचानय क्षीरपयोनिधिं तान् पयोनिधिम् ஆமா. पुरादरादुर्जनभारदीना समं सुरभ्या विबुधैश्च देवी विधिं समेत्य स्वदशामुवाच सचानय क्षीरपयोधिनीं तान् पयोनिधिं तान् पुरादरादुर्जनभारदीना समं सुरभ्या विबुधैश्च देवी विधिं समेत्य स्वदशामुवाच सचानय क्षीरपयोनिधिं तान्. Thank you, ma'am. Next Usha K, ma'am. Namaskaram, ma'am. Mommy. Lata mommy. Sorry to cut you. On what basis are they calling names? Because I know the pair varvela. I don't know why. I don't know. Wrong. Nariya naali achna chulut. அட்டெண்டன்ஸ் ஆர்டர்ல தான் வந்துருக்கு. ரிவர்ஸ் அட்டெண்டன்ஸ்ல நான் போயிட்டிருக்கேன். சோ இப்போ வி வந்திருக்கு. இப்ப அதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு 6ல தான் உங்களுக்கு. So this time you'll okay. Okay, Shari. Thank you. Thank you. நான் கூப்பிடுறேன் மேம். நீங்க சொல்லுங்க. स्तुतो हरिः पद्मभवेन सर्वम् स्तुतो हरि पद्मभवेन सर्वम् ज्ञात्वाखिलान् साञ्जलिबद्धमाह ज्ञात्वाखिलान् साञ्जलिबद्धमाह बद्धमाह. Okay. ब्रह्मन् सुरानैव वयं स्वतन्त्रा ब्रह्मन् सुरानैव वयं स्वतन्त्रा दैवं बलीयः किमहं करोमि दैवं बलीय किमहं करोमि स्तुतो हरि पद्मभवेन सर्वं ज्ञात्वाखिलान् साञ्जलिबद्धमाह ब्रह्मन् सुरानैव वयं स्वतन्त्रा दैवं बलीय किमहं करोमि स्तुतो हरि पद्मभवेन सर्वं ज्ञात्वाखिलान् साञ्जलिबद्धमाह ब्रह्मन् सुरानैव वयं स्वतन्त्रा दैवं बलीय किमहं करोमि. ஹெச்சோட போவாங்க. ஏன்னா விசர்க்கம் இருக்கு. தெய்வம் பலிய கிமஹம் கரோமி.
दैवं बलीयः किमहं करोमि. ஓகே. சோ பூமாதேவி வந்து கேக்குறா, தேவர்கள்ட்ட கேக்குறா. அப்புறம் தேவர்கள் வந்து பிரம்மாட்ட வந்து கேக்குறா. அப்புறம் தேவர்கள், பிரம்மா, காமதேனு எல்லாருமா சேர்ந்து விஷ்ணு கிட்ட வந்து கேக்குறா, பூபாரத்தை குறைக்க என்ன பண்ண. நெக்ஸ்ட். கூப்பிட்டுட்டேன் மேம். दैवेन खलु मत्स्य कूर्म दैवेन नीतः खलु मत्स्य कूर्म कोलादिज ओके कोलादिजन्मान्यवशोऽहमाप्तः कोलादिजन्मान्यवशोऽहमाप्तः नृसिंहभावाददिपि नृसिंहभावादतिभीकरत्वम् नृसिंहभावादतिभीकरत्वम् हयाननत्वात् परिहास्यताञ्च हयाननत्वात् परिहास्यतां च दैवेन नीतः खलु मत्स्य कूर्म कोलादिजन्मान्यवशोऽहमाप्तः नृसिंहभावादतिभीकरत्वम् हयाननत्वात् परिहास्यतां च दैवेन नीतः खलु मत्स्य कूर्म कोलादिजन्मान्यवशोऽहमाप्तः नृसिंहभावादतिभीकरत्वम् हयाननत्वात् परिहास्यतां च. பியூட்டிஃபுல். சோ இதுல சொல்றார், அதாவது விதி அப்படிங்கறது வந்து ரொம்ப வலிமை மிக்கது அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தையே சொல்ற. என்னால நிம்மதியா வைகுண்டத்துல இருக்க முடிஞ்சுதா? இல்ல, நானும் இத்தனை அவதாரம் எடுக்கும்படி ஆயிடுத்து. அதுலயும் அந்த ஹயக்ரீவ் அவதாரம் போதெல்லாம் பரிகாசத்துக்கு உள்ளானேன். ஆனாலும் அது ஏதோ ஒரு இதுக்காக, காரணத்துக்காக இந்த மாதிரி எடுக்க வேண்டி இருந்தது. இத பத்தி எல்லாம் தேவர்கள் வகைய உங்களுக்கும் நல்லாவே தெரியும். சுஜாதா மேம். ஓகே மேம். जातः पुनर्दाशरथिश्च दुःखात् जातः पुनर्धा सरधिश्च दुःखात् दुःखं गतोऽहं विपिनान्तचारी दुःखं कथोऽहं विपिनान्तचारी राज्यं च नष्टं दयिता हृता मे राज्यं च नष्टं दहिता हृता मे दयिता हृता मे पिता मृतोः प्लवगाः सहायाः पिता मृतोः प्लवका सहायाः जातः पुनर्था सरधिश्च दुःखात् दुःखं दाशरथिங்கிறது ராமர். जातः पुनर्था सरधिश्च दुःखात् दुःखं कथोऽहं विभिनान्तचारी विपिनान्तचारी विभिनान्तचारी விபில விபி विभिनान्तचारी பி போடாதீங்க, பி. विपिनान्तचारी राज्यं च नष्टं दहिता कृता मे दहिता இல்ல, दयिता ஈ sorry ma'am दहिता कृता मे पिता मृतो प्लवका सहायाः जातः पुनर्था सरधिश्च दुःखात् दुःखं कथोऽहं विपिनान्तचारी राज्यं च नष्टं दयिता कृता मे पिता मृदोः प्लवका சகாயாः. சோ ராமாவதாரத்துல அப்பேற்பட்ட கஷ்டங்களை நினைச்சு கூட பார்க்க முடியாத கஷ்டங்களை நான் அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வர. அடுத்தது சுதா பாலசுப்ரமணியன் மேம். நமஸ்காரம். कृत्वा रणं भीममरिं निहत्य कृत्वा रणं भीममरिं निहत्य
पत्नीं च राज्यं च पुनर्गृहीत्वा पत्नीं च राज्यं च पुनर्गृहीत्वा दुष्टापवादेन पतिव्रतां ताम् दुष्टापवादेन पतिव्रतां ताम् विहाय दुर्यशसाभिषिक्तः विहाय या दुर्यशसाभिषिक्तः कृत्वा रणभीममरिं निहत्य पत्नीं च राज्यं च पुनर्गृहीत्वा दुष्टापवादेन पतिव्रतां तां विहाय या दुर्यशसाभिषिक्तः कृत्वा रणं भीममरिं निहत्य पत्नीं च राज्यं च पुनर्गृहीत्वा दुष्टापवादेन पतिव्रतां तां विहाय या दुर्यशसाभिषिक्तः. சாரி மேம், எனக்கு குரல் சரியில்லை, த்ரோட் இன்ஃபெக்ஷன். இல்ல நானும் அப்படிதான் இருக்கேன், கவலைப்படாத. தேங்க்யூ மேம். ஓகே மேம் ஒரு டவுட் மேம். ராம அவதாரத்துல டவுட்டா? சாரி, எது எது நீங்க சொல்லுங்க மேம், நான் கடைசி. ஓகே, சோ ராம அவதாரத்திலையும் இந்த முதல்ல பிரிஞ்சு கஷ்டப்பட்டதோட நிறுத்திட்டா இல்ல, அப்புறம் எனக்கு திருப்பியும் நான் வந்து பட்டாபிஷேகம்லாம் ஆன அப்புறம் கூட சீதையை வெளியில அனுப்பினதுக்காக இன்னி வரைக்கும் நான் அந்த பழிச்சொல்லை தாங்கின்னு இருக்கேன். சோ அந்த 3 விதமான அபிஷேகம் எனக்கு ஆச்சுன்னு சொல்லி சொல்றார், அந்த 3 இதையும். சோ அததான் சொல்றார், துர்யசசாபிஷிக்தக அபிஷிக்தக. சௌமியா வி மேம். யதி ஸ்வதந்த்ரோஸ்மி மமைவ மார்த்திஹ यति स्वतन्त्रोऽस्मि ममैव मार्तिः ஆர்த்திர் அது இருக்கு, அந்த இரு எடுத்துட்டு விசர்க்கம் போட்டுக்கோங்க, நான் பின்னாடி சேர்த்துடலாம். ந ஸ்யாத்வயம் கர்ம கலாபபத்தாஹ न स्याद्वयं कर्म कलापबद्धाः சதாபி மாயாவசகாஸ்ததோத்ர तदापि माय वशगास्ततोऽत्र மாயா போட்டுருவாங்க, ஒரு கால் போட்டுருவோம். ओके मैम. तदापि माया वशगास्ततोऽत्र மாயாதிநாதாம் சரணம் பிரஜாமஹ मायादिना तां शरणं व्रजामः यदि स्वतन्त्रोऽस्मि ममैव मर्तिः न स्याद्वयं कर्म कलापबद्धाः सदापि माया वशकास्ततोऽत्र मायादिना तां शरणं व्रजामः यदि स्वतन्त्रोऽस्मि ममैव मार्तिः न स्याद्वयं कर्म कलापबद्धाः सदापि माया वशगास्ततोऽत्र मायादिना तां शरणं व्रजामः. ஓகே, சோ இந்த கர்ம பந்தம்லாம் இல்லாம இருந்திருந்தா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேனா? எனக்கும் கர்ம பந்தம்ங்கிறது இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, இந்த தேவர்கள் பிரம்மா எல்லாருமே கர்மத்துக்கு கீழ்ப்பணிந்தவர்கள் தான், மாயைக்கு உட்பட்டவர்கள் தான். இந்த கர்ம பந்தமே இல்லாம இருப்பவள் அந்த தேவி மட்டும்தான். அதனால இந்த கர்ம பந்தத்திலேருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கணும்னா அவளைதான் நம்ம வேண்டணும். இந்த பூமியுடைய துக்கத்தையும் அவளே தீர்க்க வல்லவள் அப்படின்னு சொல்லி சொல்ல. சௌமியா கணேசன் மேம். இதீரிதைர்பக்தி வினம்ர சீர்ஷைஹ இதீரிதைர்பக்தி வினம்ர சீர்ஷைஹ சீர்ஷைர் இருக்க விசர்க்கம் போட்டுருங்கோ. நிமீலிதாக்ஷைர் விபுதை ஸ்மிருதாத்வம் நிமீலிதாக்ஷைர் விபுதை ஸ்மிருதாத்வம். மேம் தீர்க்கம் லீல இருக்கு. என்னமா? நிமிலீன்னு இருக்கு. நிமிலி. நிமீலி, மீ வந்து தீர்க்கம், லீ வந்து ஜஸ். ஓகே. பிரபாத சந்தியேவ ஜபா சுமாங்கி
प्रभातसन्ध्येव जपासु तमो माङ्की निहन्त्री च पुरस्थितात् तमो निगन्त्री च पुरस्थितात् इतीरितैर्भक्तिविनम्रशीर्षैः निमीलिताक्षैर्विपुतैः स्मृतात्वं प्रभातसन्ध्येव जपासु माङ्की तमो निगन्त्री च पुरस्थितान्त इतीरितैर्भक्तिविनम्रशीर्षैः निमीलिताक्षैर्विपुतैः स्मृतात्वं प्रभातसन्ध्येव जपासु माङ्की तमो निगन्त्री च पुरस्थितात् சோ அததான் அவர் விஷ்ணு சொல்றார் இல்லையா, இந்த பூமியுடைய துக்கத்தை தீர்க்க வல்லவள் அந்த தேவி மட்டும்தான் அப்படின்னு சொன்ன உடனே விஷ்ணு தேவர்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த தேவிய தியானம் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த அம்பாளும் அவ முன்னாடி தோன்றறா. எப்படி இருக்கா பார்க்க, வெடிக்காலையில பொழுதுல இருக்கும் அந்த சூரியன் மாதிரி, அதே மாதிரி செம்பருத்தி பூ நிறமோட இருக்கா அப்படின்னு. அதான் ஜப்பா சுமாங்கி, அதான் சொல்ற ஜப்பா புஷ்பம்ங்கிறது வந்து செம்பருத்தி பூ. அந்த கலர்ல காட்சி கொடுக்கிற அம்பாள் அவ சொல்ல ஆரம்பிக்கிறா. என்ன சொல்றா? ஜானே தசாம்போ வசுதேவ புத்ரோ. சிவகாமி மாமி. நமஸ்காரம் மேம். ஜானே தசாம்போ வசுதேவ புத்ரோ भूत्वा हरिर्दुष्टजनान् निहन्ता भूत्वा हरिर्दुष्टजनान् निहन्ता तदर्थशक्तिरहमस्य दद्याम् तदर्थशक्तिर्हमस्य तत्याम् தத்யாம் இம்ம போட்டு முடிச்சுட்டு என்ன மாத்திக்கோங்க. மா இருக்கு, அது வந்து இம் பண்ணிட்டு அ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அம்சேன ஜாயே अंशेन जायेय च सारी अंशेन जायेय च नन्दपुत्री अंशेन जायेय च नन्दपुत्री जाने तशाम्भो वसुदेव पुत्रो भूत्वा हरिर्दुष्टजनान् निहन्ता तदर्थशक्तिरहमस्य दद्याम् अंशेन जायेय च नन्दपुत्री जाने जाने तशाम्भो वसुदेव पुत्रो भूत्वा हरिर्दुष्टजनान् निहन्ता तदर्थशक्तिरहमस्य दद्याम् अंशेन जायेय च नन्दपुत्री. லாஸ்ட் இது மட்டும் சொல்லுங்க. ததர்த்த சக்தி तदर्थशक्तिर्हमस्य दत्याम् अंशेन जायेय च अंश இல்ல अंशेन अंशेन ओके ததர்ஷ சக்தி ரஹமஸ்யல ராணா இல்லையாங்க? ஆமா, அவ அத வந்து பிரிச்சு சொன்னா. சக்தி அகமஸ்யன்னு சொன்னா. ஓகே, தேங்க் யூ. तदर्थशक्तिरहमस्य दत्याम् अंशेन जायेय च नन्दपुत्री. वेरी गुड. नेक्स्ट शीला मैम. यूयञ्च साहाय्यममुष्य कर्तुम् यूयञ्च साहाय्यममुष्य कर्तुम् अंशेन देवा दयिता समेताः अंशेन देवा दयिता समेताः जायेध्वमुर्व्यां जगतोऽस्तु भद्रम् जायेध्वमुर्व्यां जगतोऽस्तु भद्रम्. सो भद्रमेवं निर्के भद्रं पण्णिटे एवं एवं विनिर्दिश्य तिरोदधात एवं विनिर्दिश्य तिरोदधात यूयञ्च साहाय्यममुष्य कर्तुम् अंशेन देवा दयिता समेताः
जायेध्वमुर्व्यां जगतोऽस्तु भद्रम् एवं विनिर्दश्यतिरोदधाथ यूयं च साहाय्यममुष्य कर्तुम् अंशेन देवा दयिता समेताः जायेध्वमुर्व्यां जगतोऽस्तु भद्रम् एवं विनिर्दश्यतिरोदधाथ. ஓகே. சோ அம்பாள் வந்து போன ஸ்லோகத்துல இருந்தே சொல்ல ஆரம்பிச்சுட்டா. கிருஷ்ண அவதாரம் எடுப்பர் மகாவிஷ்ணு யதுகுல வம்சத்துல. சோ அப்போ எல்லா சக்திகளும் நான் அவருக்கு வழங்குவேன். சம்ஹாரம் பண்ணறதுக்கான சக்திகள் எல்லாத்தையும் நானே வழங்குவேன். நானே அந்த யதுகுலத்தில் பிறக்கவும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதுக்கப்புறம் வந்து தேவர்களாகிய நீங்களும் உங்க பத்னிகளோட இந்த அவதாரத்துக்கு வந்து உதவி செய்யணும். யதுகுலத்தில் பிறந்து அப்படின்னு சொல்லிட்டு யாதவ மக்களா இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூமி பாரம் நிச்சயமாக இந்த அவதாரம் மூலம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு திரோததாத்தர் மறைஞ்சு போயிட்டா அம்பாள். சீதாலட்சுமி மேம் மேம். மேம் ஒரே ஒரு சின்ன டவுட் மேம். எஸ். ஹர்த்தும் ஹம்சேன ஹெச்ஏவா தமிழாவா? வெறும் தமிழ். ஓகே ஓகே. விசித்ர துஷ்டா சுரபாவ பார विचित्र दुष्टा सुरभाव भार நிபீடிதம் மே ஹிருதயம் மகேஷி निपीडितं मे हृदयं महेशी அத்ராவதீர்யேதமபாகுருத்வம் अत्रावतीर्येधमपा गुरुत्वम् மாதா ஹி மே தே வரதே நமோஸ்து माता हि मे ते वरदे नमोस्तु विचित्र दुष्टा सुरभाव भार சுரபாவ பார. sorry ma'am. विचित्र दुष्टा सुरभाव भार निपीडितं मे हृदयं महेशी अत्रावतीर्येत मप्पा गुरुत्वं माता हि मे குரு sorry ma'am. अत्रावतीर्येतमपाकुरुत्वं माता हि मे ते वरदे नमोस्तु विचित्रदुष्टा सुरभावभार निपीडितं मे हृदयं महेशी अत्रावतीर्येतमपाकुरुत्वं माता हि मे ते वरदे नमोस्तु. ओम श्री मात्रे नमः. ஓகே. சோ இதுதான் பூமி பாரம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தேவகி புத்திரவதம், அதாவது கிருஷ்ணருடைய அந்த இது ஆரம்பிக்கிறது. டைம் என்ன? 12. ஓகே, ரிவிஷன் மட்டும் பண்ணிடலாமா? கூப்பிட்டுமா மேம்? மேடம் ஒரு டவுட் மேடம். 7th என்ன டவுட்? நிமி நீ 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 நெடில் நீ குறில மாறணும். அந்த இடத்துல நிமிலின்னு இருக்குங்க. நிமிலியா? எங்க? செகண்ட் லைன் 7th இல்ல. நிமிலியா? நிமிலி. நீ வந்து குரில், மீ வந்து நெடில். நீ குறில் லீ நெடில். மீ வந்து நெடில். நிமிலிதாக்ஷைர். ஓகே, எங்களுக்கு இத மாறி வந்திருக்கீங்க. சரி, ஓகே, தேங்க் யூ மேடம். ஓகே. கூப்பிட்டுமா மேம்? நீங்க கூப்பிடல, நான் இப்படி நீங்க ஒரே வாட்டியா சொல்லி முடிச்சிடலாம். இல்ல மேம், அவளை சொல்ல உங்களுக்கு த்ரோட் இதுவா இருக்கணும்னு அவளை சொல்லிடலாம். சரியா போயிடுச்சு. சரி மேம். ஓகே ஓகே ஓகே, ஒரு வாட்டி கூட சொல்லுங்க. ஏகோனவிம்ச தசகः பூம்யா துக்கம் புராதரா துர்ஜன பாரதீனா சமம் சுரभ्या விபுதைश्च தேவி விதிம் சமேத்ய ஸ்வதசாமுவாச்ச சச்சானயத் க்ஷீரபயோ நிதிம் தான் ஸ்துதோ ஹரிः பத்மபவேன சர்வம்
ज्ञात्वाखिलान् साञ्जलिबद्धमाह ब्रह्मन् सुरानैव वयं स्वतन्त्रा दैवं बलीयः किमहं करोमि दैवेन नीतः खलु मत्स्य कूर्म कोलादिजन्मान्यवशोऽहमाप्तः नृसिंहभावादतिभीकरत्वं हयाननत्वात् परिहास्यताञ्च जातः पुनर्दाशरथिश्च दुःखात् दुःखं गतोऽहं विपिनान्तचारी राज्यं च नष्टं दयिता हृता मे पिता मृतोहा प्लवगाः सहायाः कृत्वा रणं भीममरिं निहत्य पत्नीं च राज्यं च पुनर्गृहीत्वा दुष्टापवादेन पतिव्रतां तां विहाय दुर्यशसाभिषिक्तः यदि स्वतन्त्रोऽस्मि ममैव मातिः न स्याद्वयं कर्मकलापबद्धाः सदापि मायावशगास्ततोऽत्र मायाधिनाथां शरणं व्रजामः इति ऋतैर्भक्तिविनम्रशीर्षैः निमीलिताक्षैर्विबुधैः स्मृता त्वं प्रभातसन्ध्येव जपासुमाङ्गी तमो निहन्त्री च पुरस्थितात् जाने दशाम्बो वसुदेवपुत्रो भूत्वा हरिर्दुष्टजनान् निहन्ता तदर्थशक्तिरहमस्य दद्याम् अंशेन जायेय च नन्दपुत्री यूयं च साहाय्यममुष्य कर्तुम् अंशेन देवादयिता समेताः चायेध्वमूर्व्यां जगतोऽस्तु भद्रम् एवं विनिर्दिश्य तिरोदधात् विचित्रदुष्टासुरभावभार निपीडितं मे हृदयं महेशी अत्रावतीर्येदमपाकुरु त्वं माता हि मे ते वरदे नमोऽस्तु ॐ श्रीमात्रे नमः ஓகே இது சொல்லுங்க யாராவது எண்டிங் பிரேயர் மாமி சொல்லுங்க यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवि नारायणि नमोऽस्तु ते विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व परमेश्वरी अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष जगदम्बिके सर्वं श्री जगदाम्बार्पणमस्तु लोका समस्ता सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु समस्त सन्मङ्गलानि सन्तु ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ तत्सत् थैंक यू मम्मी थैंक यू Thank you, mommy.